கரூர் சம்பவ பிரச்சனையே இன்னுமே பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்க நிலையில சேலத்துல விஜய் அவர் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல பட்டறை தொழிலாளி சூரஜ் அப்படிங்கிற ஒருத்தர் திடீர்னு மயங்கி விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. சேலம் சீலநாயக்கம்பட்டி KVP கார்டன்ல தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்துக்காக காலை 10 மணில இருந்தே நிர்வாகிகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்க. அங்க நாட்காலிகள் கூட கொடுக்கப்படலையாம். தண்ணி, ஜூஸ் பாட்டில்னு எல்லாமே வழங்கப்பட்ட போதிலும் எல்லாருமே வெயில்ல ரொம்பவே சிரமப்பட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. பகல் 1 மணிக்கு விஜய் வந்திருந்தாங்க. 3 மணி வரைக்கும் வெயில்ல இருந்திருக்காங்க. விஜய் அவரை பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமா சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்புறம் விஜய் அவரு பேச ஸ்டார்ட் பண்ணாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் களம் ரொம்ப சூடா இருக்கு. இங்க 2 கட்சிக்கு தான் போட்டி. TVK இன்னொன்னு DMK, புரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. விஜய் அவரு பேசிக்கிட்டு இருந்தப்ப அங்கிருந்த 4-5 பேர் வெயில்ல கடுமையா பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்தாங்க. இவங்கள வட மாநில இளைஞர் சூரஜ் அப்படிங்கிறவரும் மயங்கி விழுந்தாரு. உடனே முதலுதவி சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்ட போதிலும் ஆபத்தான நிலையில அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரு இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் சேலத்துல வெள்ளிப்பட்டற தொழிலாளியா பணியாற்றி வந்தவர் அப்படின்னும் சேலத்துல 20 வருஷமா அவரு இப்ப வசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தகவல் வெளியாகிருக்கு. மறுபடியும் கரூர் போலவே இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் எவ்வளவோ பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டும் அவ்வளவு தூரம் இட ஒதுக்கீடெல்லாம், அதாவது அதுக்கு தேவையான அளவுல இடவசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தாங்க. ஆனாலும் இப்ப ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த கூட்டமும் பகல் நேரத்துல நடந்ததுனால இதனால ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் நிறைய பேர் வெயில்ல ரொம்பவே நிக்கவே முடியாம மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனாலையும் இந்த வெயில் தாங்காமையும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. விஜய் அவரு பேசும்போது நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. சொல்ல போனா எதிர்கட்சிகளை தாக்கி நிறைய கருத்துக்களை முன் வச்சு பேசியிருந்தாரு. ஒரு பக்கம் அவரோட பேச்சுக்கு எவ்வளவுதான் ஆதரவு வந்துட்டே இருந்தாலுமே இன்னுமே தேர்தல், அதுவும் பிரச்சார நேரத்துல மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. சொல்ல போனா இந்த வெயில் நேரத்துல அவ்வளவு கூட்டத்துல நிறைய பேர் என்னதான் தண்ணீர் எல்லாம் கொடுத்திருந்தாலுமே ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறதா தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் விஜய் அவர் பேசின விஷயங்கள் சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா தாவேகா வெற்றி பெறும், புது மாற்றம் வரும். 2000 கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்க காசு, அதுக்கெல்லாம் நீங்க வேண்டவே வேண்டாம் சொல்ல வேண்டாம், ஆனா ஓட்ட பார்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பேசின பரபரப்பான விஷயங்கள் சமூக வலைதளங்களை இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் விஜய் அவருடைய பெயரை தான் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பலியானி செய்தி வந்ததுமே நிறைய பேர் இது உண்மையானலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும்.